விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை 675 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வியாழக்கிழமை 610 பேருந்துகளும், வெள்ளிக்கிழமை 405 பேருந்துகளும் இயக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. வார இறுதி நாட்களான சனிக்கிழமை 380 பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 875 பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்படுவதாக விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இது மட்டுமின்றி சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஹொசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு செவ்வாய்க்கிழமை 110 பேருந்துகளும், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை தலா 90 பேருந்துகளும் புறப்படுகின்றன. சென்னை மாதவரத்தில் இருந்து செவ்வாய் முதல் வெள்ளிக்கிழமை வரை 24 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு நகரங்களுக்கு 350 சிறப்பு பேருந்துகளை இயக்க விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. விருத்தாச்சலத்தில் ரயில் தண்டவாளத்தில் தனியார் வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் கடந்த ஜூன் மாதம் மூடப்படாத ரயில்வே கேட்டில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்து தமிழ்நாட்டையே உலுக்கியது. இப்படி இருக்க விருத்தாச்சலத்தில் தனியார் பள்ளி மாணவ மாணவியரை ஏற்றிக்கொண்டு சென்ற வேன் பூவனூர் தண்டவாளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் மாணவ மாணவிகள் 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்த பொதுமக்கள் துரிதமாக செயல்பட்டு மாணவர்களை மீட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவ இடத்தில் ரயில்வே அதிகாரிகள், போலீசார் ஆய்வு நடத்திய நிலையில் முதற்கட்ட விசாரணையில் வேன் ஓட்டுநர் பொறுப்பில்லாமல் வேகமாக வந்து ரயில்வே கேட் வேகத்தடையில் ஏறியபோது கட்டுப்பாட்டை இழந்து தண்டவாளத்தில் வேன் கவிழ்ந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து ஓட்டுநர் சேகரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் சாலையோர கொடிக்கம்பங்களை அகற்ற உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கொடிக்கம்பங்களுக்கு அனுமதி கோரி விசிக, அதிமுக சார்பில் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதைத் தொடர்ந்து மதுரையைச் சேர்ந்த அமாவாசை என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தனி நீதிபதி தமிழகம் முழுவதும் சாலை ஓரங்களில் நிறுவப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுத்துவிட்டது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு இதுகுறித்து பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டதுடன் கொடிக்கம்பங்களை அகற்றக்கூடாது, தற்போதுள்ள நிலையை தொடர வேண்டும் என்றும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது. தமிழகத்தை உலுக்கிய பள்ளிப்பாளையம் கிட்னி விற்பனை தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி பரமக்குடியைச் சேர்ந்த சக்தீஸ்வரன் வழக்கு தொடர்ந்துள்ளார். நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், அருள் முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சட்டவிரோத கிட்னி விற்பனை தொடர்பாக இதுவரை குற்றவியல் வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். புகார் அளித்தால் மட்டுமே குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்ற உத்தரவு இருப்பதாக அரசு தரப்பு பதில் கூறியது. இந்த விஷயத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்த பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவும் வழக்கு பதிவு செய்வது உரிய வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதைத் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் கிட்னி விற்பனை விவகாரம் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒன்றரை ஆண்டுகளுக்கு பின்னர் சொந்த ஊர் திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று திரும்பிய இந்திய விண்வெளி வீரரும் குரூப் கேப்டனுமான சுபான்ஷு சுக்லா தனது சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு வருகை தந்தார். லக்னோ விமான நிலையத்தில் அவரை உத்தரப்பிரதேச துணை முதல்வர்கள் பிரிஜேஷ் பதக் மற்றும் கேஷவ் பிரசாத் மௌரியா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேளதாளங்கள் முழங்க சுபான்ஷு சுக்லாவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சாலை மார்க்கமாக பயணித்த சுபான்ஷு சுக்லா தனது குடும்பத்தினருடன் அன்பை பகிர்ந்து கொண்டார். சுபான்ஷு சுக்லாவை மாணவர்கள் கையில் தேசிய கொடியுடன் வரவேற்றனர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதன்கிழமை சென்னை புறநகர் ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த நடைமுறை சென்னை சென்ட்ரலிலிருந்து அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி மற்றும் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை செல்லும் புறநகர் ரயில்களுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதற்கு ஏற்றாற்போல் பயணிகள் தங்களது பயண திட்டத்தை மேற்கொள்ளுமாறு தென்னக ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. நடிகர் ரவி மோகன் சொகுசு பங்களா வீட்டை வைத்து பெற்ற கடனை திருப்பிச் செலுத்தாததால் வங்கி நிர்வாகம் பலமுறை நோட்டீஸ் அனுப்பியதுடன் நீதிமன்றத்தை நாட திட்டமிட்டுள்ளது. 6 கோடி முன்பணம் வாங்கி படத்தில் நடிக்காத விவகாரத்தில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று வழக்கு தொடர்ந்ததுடன் இதே பங்களாவை ஜப்தி செய்ய கோரியுள்ளது. இதனால் ரவி மோகனின் ஈசிஆர் பங்களா வீட்டை கைப்பற்ற வங்கி மற்றும் தயாரிப்பு நிறுவனமிடையே போட்டி நிலவுகிறது. நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படத்துக்கு UA சான்று வழங்க கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகியுள்ள கூலி திரைப்படத்துக்கு A சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில் படத்துக்கு UA சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சண்டை காட்சிகள் இல்லாத தமிழ் படங்களை பார்க்க முடியாது எனவும் மோசமான வார்த்தைகள் நீக்கம், காட்சிகள் மாற்றம் உள்ளிட்ட சென்சார் போர்டு தெரிவித்த நிபந்தனைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார். சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் A சான்றிதழை முதலில் ஏற்றுக்கொண்ட படக்குழு தற்போது UA சான்றிதழ் கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் வன்முறை காட்சிகளை நீக்கிவிட்டு UA சான்று கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். இந்திய கிரிக்கெட் அணியின் டைட்டில் ஸ்பான்சரிலிருந்து ட்ரீம் 11 நிறுவனம் விலகியுள்ளது. சூதாட்டம் மற்றும் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்யும் மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்து சட்டமாக்கியுள்ளது. இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் டைட்டில் ஸ்பான்சர் ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வதாக ட்ரீம் 11 நிறுவனம் அறிவித்துள்ளது. சட்டம் கொண்டுவரப்பட்டதன் எதிரொலியாக இந்த முடிவை மேற்கொண்டதாக தெரிகிறது. ட்ரீம் 11 விலகியதை இந்திய கிரிக்கெட் வாரியம் உறுதி செய்துள்ளது. விரைவில் புதிய ஸ்பான்சர்களுக்கான ஒப்பந்தம் கோரப்படும் என்றும் BCCI தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் உள்ள ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் மணிக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் கார் ஓட்டும் வீடியோவை அந்நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் அப்துல் காதிர் வெளியிட்டுள்ளார். அமைச்சரே போக்குவரத்து விதிகளை மீறியதாக அவருக்கு அரசு 2,45,212 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்த கட்டணம் அந்நாட்டு சட்ட வரம்பை விட 2 மடங்கு அதிகம். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அப்துல் காதிர், எங்கள் நாட்டிற்கு மன்னிப்பு கோருகிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.